ரெட் நியூஸ் தமிழ் பார்த்திங்கன்னா இப்போ மனோஜ் சித்ரா நடிகை வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து முதல்வராக வேண்டி அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஜெயிக்க வேண்டி கிரிவலம் சுற்றி வரும் நம்ம நடிகை மனோஜ் சித்ரா அவர்களிடம் நேர்காணல். ரெட் நியூஸ் தமிழ் விழுப்புரம். வணக்கம், நான் உங்கள் மனோஜ் சித்ரா திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறோம். டிவிகே சார்பாக நம்ம ஓட் கேட்டு அதோடைய வேண்டுதலுக்காக நம்ம கிரிவலம் சுற்றுறோம். இங்கே வந்து தொகுதி இந்த கழகத்துக்கு வந்து நம்ம ஆறுமுகம் சார், அருள் ஆறுமுகம் சார் தான் நிற்கிறாரு. அவருக்கு ஓட் பண்ணணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எனக்கு வந்து அண்ணாமலையார் மீது ரொம்ப பெரிய பிரியம். அவர்கிட்ட டிவிகே தான் ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்ப பெரிய வேண்டுதல் வச்சேன். அதை இவங்கக்கிட்டேயும் கன்வே பண்ணேன். ஸோ எல்லாருமே முன் வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து கிரிவலம் சுற்ற போகிறோம். ஸோ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புதிய மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறைய ஒரு விஷயம் போயிருக்கு மனசுக்குள்ளே. அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். மாற்றத்தை விட முன்னேற்றம் வேணுன்றது தான் என்னுடைய விஷயம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். டிவிகே தான் ஜெயிக்கணும், தளபதி விஜய் தான் ஜெயிக்கணும். அதிமுக, திமுக, அடுத்து நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. இதை எதிர்த்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களே. இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழக முதல்வராக விஜய் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச பிறகு மக்களுக்காக என்ன செய்வீங்க அப்படின்ட்டு என்ன கோரிக்கை வைப்பீங்க அவர் தலைவர்கிட்ட? தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அதெல்லாம் முதல்ல செய்யட்டும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மக்களுடைய கோரிக்கைகள் ஒன்றொன்னா தான் சரிப்படுத்த முடியும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்ற நம்பிக்கை இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஜெயிக்க வச்சுட்டு அவரை சிஎம் சீட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ கேட்டுக்கலாம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்குது, ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அதை பற்றி? நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து முன்னேற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதை பற்றி மட்டுமே பேசுவோமே, எதுக்கு நம்ம பேடாக பேசி பேசி ரொம்ப போர் அடிச்சிருச்சுங்க. சரி, ஓகே மேடம். இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழக வெற்றிக்காக ஜெயிக்கணும்னு சொல்லி கிரிவல பாதையில் வந்து கிரிவலம் போகிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள தாவக வேட்பாளர் ஃபுல்லாக ஜெயிக்கணும்னு சொல்லி போகிறீங்க. அதுக்கு வந்து கடவுள்கிட்ட என்ன வேண்ட போகிறீங்க, எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க? அதுக்கு தான் கிரிவலம் நடைபாதையாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். சரி மேடம், உங்கள் பேர்? என் பேர் மனோஜ் சித்ரா. நான் சினிமாவில் தான் இருந்திருக்கேன். பட் 2-3 வருஷமாக பிரேக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் படம் வந்து அவள் பேர் தமிழரசி, அது எல்லாம் மக்களுக்கு பார்த்துப்பாங்க. பட் நம்மளுடைய கொள்கை வந்து இப்போ டிவிக்கே ஜெயிக்கணும், அவ்வளோதான். சரி மேடம், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன படம் பண்ணுறீங்க? இல்லை, லேட்டஸ்ட்டாக நான் எதுவும் பண்ணல, அதுதான் சொன்னேன். 2-3 வருஷம் பிரேக் எடுத்திருக்கேன். சரி, ஓகே மேடம், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. தளபதி வந்தால் ஊர்வலம், தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு சிங்கவலம். ஈசன் என்றால் நெருப்பு, தளபதி என்றால் ஈர்ப்பு. மக்கள் ஆயிட்டாங்க ஆளுங்கட்சி மேல வெறுப்பு, தளபதி கொடுக்க போறாங்க பொறுப்பு. 2027 தமிழக வெற்றி கழகம் சிறப்பு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் 5,67,07,380. ஆண்களை விட 12 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளார்கள். 234 தொகுதிகளில் 219 தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கும் நிலையில் பெண்கள் உள்ளார்கள். வெறும் 15 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் ஆண்கள் உள்ளார்கள். தளபதிக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள், தாய்மார்கள், பசங்கள், படித்த பட்டதாரி இளைஞர்கள் எல்லாம் தளபதி நேசிப்பதால, பேர ஆதரவு இருப்பதால தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் வெல்லும். தமிழ்நாடு நல்ல பாதைக்கு செல்லும், அதை மக்களே சொல்லும். பாதைக்கு செல்லும்.